பிக்சல் 10ஏவ ஒரு 2 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இனிஷியல் இம்ப்ரஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டூ அவர் சேனல் கைஸ். பிக்சல் 10ஏ எப்படி வந்துச்சுன்னா, அவங்களோட லான்ச் ஈவென்ட் கூகுளோட பிக்சல் ஈவென்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அதில தான் வந்தது. ப்ளஸ் இதில இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். பிக்சல் ஈவென்ட்டுக்கு நம்மளையும், அதுக்கப்புறம் சிவபர்ணி ப்ரோ அண்ட் தமிழ் டுடே டெக்லேருந்து ஜான் ப்ரோ எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்க 3 பேரும் போயிருந்தோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்தது. ஸோ அது வந்து அவரு கேட்டனால நான் அவருக்கு குடுத்துட்டேன். அன்பாக்ஸ் பண்ணி வர வழியிலேயே எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு. ஸோ நானும் அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்கா பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னா, ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சார்ஜிங் டைப் சி டூ சி கேபிள் இருக்கும். புக்லெட் இருக்கும். இதோட டிசைன் iPhoneல 17 இருக்குல்ல, ஸோ அதோட ரிசம்பிளன்ஸ் மாரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கு. ஸோ இந்த கேமரா மாடியூல்ஸ் மட்டும் விட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அதே ஃபோனு தான். அதே மாரி அலுமினியம் ஃப்ரேம் தான் குடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7iக்கான ப்ரொடெக்ஷன் குடுத்துருக்காங்க. IP68க்கான ரேட்டிங் குடுத்துருக்காங்க. கையில புடிக்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேஸ் வாங்கலாமா, வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். iPhone மாரி கீழ விழுந்து உடைஞ்சிறக்கூடாதுன்னு ஒரு இது இருந்தாலும், ஒரு ஃபோன் கேஸ் போடாம அது என்ன ஃபீல் குடுக்குது அப்படிங்கிறத ட்ரை அவுட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ, அதனால கேஸ் இன்னும் நான் வாங்கல. அண்டு புடிச்சு யூஸ் பண்ண ரொம்ப காம்பேக்ட்டா இருக்குங்க. குட்டி ஃபோன் 6.3 இன்ச் ஸ்க்ரீனு. பெசில் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. கையில புடிக்கிறதுக்கு இன் ஹேண்ட் ஃபீல் நல்லாயிருக்கு. ரவுண்டட் கார்னர்ஸு. இந்த இங்கேயும் ரவுண்டட் தான். எட்ஜஸும் ரவுண்டட் தான். ஸோ, அதனால புடிச்சு யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. பர்சனலா எனக்கு இந்த கலர் புடிச்சிருந்தது. ஸோ, இந்த ஃபோன் ஸ்விட்ச் பண்ணது எனக்கும் ஒரு ஹேப்பி தான். அவருக்கும் ஒரு ஹேப்பி தான். ஸோ, அவருக்கு அந்த ஃபோன் புடிச்சிருந்தது. 2ம் மாறி வந்தது. அண்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மேக்ஸிமம் 9ஏல பார்த்தீங்கன்னா 2700 குடுத்துருந்தாங்க. இதில 3000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸா போகும். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் குடுத்துருக்காங்க. ரொம்ப கீழ இல்லாம கரெக்ட்டான பொசிஷன்ல குடுத்துருக்காங்க. முன்னாடி ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்கு. லோ லைட்ல கொஞ்சம் திணறுது. பட் அதே சமயம் லோ லைட்ல ஃபுல் பிரைட்னஸ வச்சு தட்டுனீங்கன்னா, அந்த பிரைட்னஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிருது. நான் இன்னும் ஃபுல்லா டீப்பா செக் பண்ணல எதையும். இனிஷியல் இம்ப்ரஷன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணதும், ஒரு பாட்டு டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணேன். அந்த ஹாப்டிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் சொல்லுவாங்க கூகுள்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், கேமரா அண்டு ஹாப்டிக்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக்சல் ஃபோன யூஸ் பண்றேன். ஹாப்டிக்ஸ் எப்படி இவ்வளோ அழகா லைக் ரொம்ப மைன்யூட்டா ஒர்க் பண்ணி குடுத்துருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு நீங்க ஆப் ஸ்விட்ச் பண்றதுக்காக கீழ இந்த ஆப் ட்ராயர் இருக்குல்ல, அத பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கனாலே அது அந்த அந்த ஒரு ஃபீலே பயங்கரமா இருக்கு. ஓவரா எக்ஸாக்ரேட் பண்றேனா என்னன்னு தெரியல. பட் ஒரு நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக்குங்க. செம்மையா இருக்கு. ஸோ டிசைன் வைஸ்ல இது ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கு. கையில புடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்டு இந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, 9ஏல லைட்டா ஒரு சின்ன பம்ப் இருந்ததாம். ஸோ அந்த பம்புமே இல்லாம அப்படியே லைக் லிட்டரலி ஒரு ஃப்ளாட்டான டிசைன்ல குடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு விதத்துல நெகட்டிவா ஆக்சுவலா ஃப்ளாட்டா இல்ல. கொஞ்சம் உள்ள போன மாரி தான் இருக்கு. லைட்டா உள்ள போகுது. ஃப்ளாட்டா கூட இல்ல. ஸோ மேபி ஸ்க்ராச்சஸு அது மாரி ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்றது நல்லதுன்னு சொன்னாரு சிவபரணி ப்ரோ. பட் இருந்தாலும் எனக்கு போடாம யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. ஸோ மேபி மாறுனாலும் மாறலுவேன். வாங்கி போட்டாலும் போடுவேன். 2 டேஸா யூஸ் பண்ணதுல எப்பவுமே வெயிட்டாவோ அல்லது கேஸ் போடாம யூஸ் பண்றதுனால கார்னர்ஸ் அந்த ரொம்ப நேரம் பிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா அந்த மாரி எந்த இஷ்யூவும் இல்ல. ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கு. அண்ட் டிஸ்ப்ளே பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. ஆப் ஸ்விட்சிங்கு, அந்த அனிமேஷன் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ நெறைய பேரு லைக் 9ஏலிருந்து 10ஏக்கு பெருசா அப்கிரேட் இல்லங்கிற மாரி தான் சொல்றாங்க. பட் இது என்னோட ஃபர்ஸ்ட்டு 10ஏங்கிறனால என்னால 9ஏவோட ப்ராபப்ளி கம்பேர் பண்ண முடியல. 4 கலர் ஆப்ஷன்ல இந்த ஃபோன் அவைலபிள்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்காக டென்சரோட G4 சிப்செட் தான் குடுத்துருக்காங்க. 8 ஜிபி ரேமு, 256 ஜிபி பேஸ் வேரியன்ட் வந்து ரூ. 49,999 அதாவது 50,000க்கு சேல் பண்றாங்க. அடிஷனலா செக்யூரிட்டிக்காக தனியா ஒரு சிப்ஸ் யூஸ் பண்றாங்க. டைட்டன் M2ன்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த ஸ்பாம்ஸு
அந்த மாரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் புரொடெக்ட் பண்ண மால்வேர் ரிலேட்டடான செக்யூரிட்டிக்காக இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்றதா சொல்றாங்க. கேமராஸ் பொறுத்தவரைக்கும் நான் நெறைய ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஆட் பண்றேன். நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்பெக்ஸ் வைஸ்ல பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் OIS கேமரா குடுத்துருக்காங்க. பிளஸ் 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸும் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2லயும் 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பேக்ல பார்த்தீங்கன்னா 4K 60 எஃப்பிஎஸும் ஃப்ரண்ட்ல 4K 30 எஃப்பிஎஸ்லயும் ஷூட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர்ன்னு பார்க்கும்பொழுது Android 16ஓட வருது. ஸ்டாக் Androidன்னு சொல்லலாம். ஸோ இதுல பேசிக்கா உங்களுக்கு ஆட்ஸ், ப்ளோட்வேர்ஸ் அந்த மாரி இஷ்யூகள்லாம் உங்களுக்கு இருக்காது. அதே சமயம் ரொம்ப ஸ்லீக்கா இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பயங்கர ஸ்மூத்தா எனக்கு ஃபீல் ஆச்சு. மேஜிக் எடிட்டர், பெஸ்ட் டேக் மாதிரியான ஏஐ டூல்ஸும், ஆட்மி அந்த மாரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. 7 இயர்ஸ்க்கான ஓஎஸும், அதுக்கப்புறம் 7 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் குடுப்பாங்க. பேட்டரி பொறுத்தவரைக்கும் 5100 mAh பேட்டரி குடுத்துருக்காங்க. 30 வாட் வயர்டு சார்ஜிங்கும், 10 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்க்கான சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் 30 வாட் வயர் சார்ஜிங் பண்ணணும்னா உங்ககிட்ட 44 வாட் அடாப்டர் இருந்தா தான் இது 30 வாட் ஒயர் சார்ஜிங் பண்ணுமா? என்ன கான்செப்ட்ன்னு எனக்கு புரியல. பட் நான் என்னோட 33 வாட் ரெட்மியோட அடாப்டர் போட்டு சார்ஜ் போட்டேன். ஒரு 10, 20 நிமிஷம் இருக்கும். 1 பாயிண்ட் தான் ஏறிருந்துச்சு. அதுக்கப்புறம் 100 வாட்ல போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் டைமிங் நான் சரியா நோட் பண்ணாதனால, அது இப்போதைக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல. பட் கண்டிப்பா டீட்டெயில் ரிவ்யூல அது என்ன எவ்வளோ நேரத்தில அவங்க வந்து 30 நிமிஷத்துல 50% ஏறும்னு கிளைம் பண்றாங்க. அதெல்லாம் உண்மையாலும் நடக்குதா என்னன்னு சொல்லுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எதுவும் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. இத தாண்டி இன் டிஸ்ப்ளே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் ஐடி, அதுக்கப்புறம் வைஃபை 6Eக்கான சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் குடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு சிம் தான் போட முடியும். ஆனா, ஒரு eSIMமும், ஒரு நானோ சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டட் மெமரிக்கான ஆப்ஷன் எல்லாம் இதுல கிடையாது. இந்த ஃபோன்ல இன்னும் நெறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் நான் இன்னும் நெறைய டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல, ரிவ்யூல இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஃபோட்டோவ வந்து நீங்க ஜஸ்ட் அதுக்கு ப்ராம்ப்ட் லைக் வாயில வெர்பலா பேசினீங்கனாலே அத உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி குடுத்துரும். ஸோ நீங்க போய் ஈவன் செலக்ட் கூட பண்ண தேவையில்ல. சர்க்கிள் 2 சர்ச்சோட அடுத்த வெர்ஷன் 3.0 அந்த மாரி சொன்னாங்க. 3.0வா 2.0வான்னு தெரியல. ஸோ அதுக்கான சப்போர்ட்டுமே வந்திருக்கு. ஸோ மல்டிபிள் இப்போ நான் இருக்கேன்னா, என்ன சர்க்கிள் 2 சர்ச் பண்ணீங்கன்னா, என் கையில இருக்க வாட்சு, இந்த கிளாஸஸு, இந்த ட்ரெஸ்ஸு, மேபி மானிட்டர் பேர் தெரியல. தெரிஞ்சா அதையும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு, அந்த மாரி எல்லாத்தையும் ஒரே டைம்ல பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாரியும் சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே இன்னும் டெஸ்ட் பண்ணணும். அண்ட் முக்கியமா நான் LinkedInல இன்னொரு இது பார்த்திருந்தேன். Googleஓட அ Pixel 10 சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, 11 இந்தியன் லாங்குவேஜ் வந்து லைவா டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஓவர் த கால் அப்படிங்கிற மாரி ஒரு இது பார்த்தேன். பட் அது வேற எங்கேயும் பார்த்த மாரி இருந்துச்சு. பட் அதெல்லாமே நான் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி போடுவோம். எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? தமிழ் டூ இங்கிலீஷ், இங்கிலீஷ் டூ தமிழ், ஹிந்தி இது மாரி விஷயங்கள்லாம் டிரான்ஸ்லேட் ஆகுதா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி போடுவோம். ஆ ஸோ இத தாண்டி நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு புடிச்சிருந்தது. ரொம்ப காம்பேக்ட்டா இருந்தது இந்த ஃபோனு. அண்ட் இந்த ஹாப்டிக் பயங்கர ஸ்மூத்தா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அது நல்ல ஒரு ஃபீல் குடுத்தது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா இருந்துச்சு. டிஸ்ப்ளேவும் பீக் பிரைட்னஸா 3000 நிட்ஸ் போகுது. ஸோ அது ரொம்ப அதிகமான பிரைட்னஸ் மாரி தோணுச்சு எனக்கு. அண்ட் ஈவன் அவுட்டோர்லயும் உங்களுக்கு எந்த விசிபிலிட்டில எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சார்ஜிங் 30 வாட் குடுத்துருக்காங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் சொல்றேன். அந்த 33 வாட் சார்ஜர் போட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதில ரொம்ப ஸ்லோவா ஏறுற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் படிச்சு பார்க்கும்பொழுது தான் 44 வாட் சார்ஜர் போட்டீங்கன்னா தான் இந்த 30 வாட் சார்ஜரே சார்ஜிங் ஸ்பீடே அட்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாரி. கேமராஸ் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். சாம்பிள்ஸ் போடுறேன். செக் பண்ணுங்க. எனக்கு டீசென்ட்டா இருக்க மாரி இருந்துச்சு. ஒரு சில டைம் நல்லா சூப்பரா இருக்க மாரி இருந்துச்சு. ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ சொல்லுங்க. அண்டு ஆ வீடியோ வீடியோ ரெக்கார்டிங் 4Kல ரெக்கார்ட் பண்ணா பக்காவா இருந்துச்சு. அண்ட் ஆடியோ நல்லா பிக் பண்ற மாரி இருக்கு. ஸோ பேக்கிரவுண்ட் நாய்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி அத பக்காவா குடுத்துருக்க மாரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னோட இனிஷியல் இம்ப்ரஷன்ஸ் தான். கண்டிப்பா ஃபுல் ரிவ்யூ வரும். ஸோ உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க ரூ. 50,000 குடுத்து இந்த ஃபோன் வாங்குவீங்களா?
பிக்சல் 10A ஓட ஃப்ரண்ட் கேமில் 4Kவா இல்லை 1080ஆன்னு தெரியல. ஸோ ஃப்ரண்ட் கேமில் ஷூட் பண்ணியிருக்கோம். என்னால் கையை மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணால் தான் நான் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே அடங்குறேன். ஸோ நார்மலாக இந்த டிஸ்டன்ஸில் வச்சேன் இப்படி தான் இருக்குது. ஸோ ஐ நீட் டு ஸ்ட்ரெச் அ லாட். இது கூடயே நம்மளுக்கு வந்து பிக்சலோட பட்ஸ் 2Aவும் கொடுத்துருந்தாங்க. ஏர்போர்ட்லேயே உட்காந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்து ஃபஸ்ட்டு நான் போட்டதும் எனக்கு ஃபஸ்ட்டு பயங்கரமாக ஃபீல் ஆன விஷயம் என்னென்னா ஏஎன்சி அந்த ஏர்போர்ட்டோட ஆம்பியன்ஸ் நாய்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். போட்டதுமே எனக்கு அப்படியே 80, 90 என்ன 90% ஆஃப் ஆடியோ நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. அண்ட் நான் பாட்டு கேட்கும் பொழுது வேற லெவலு. நான் ஃபஸ்ட்டு ஒரு குத்துப்பாட்டு தான் போட்டு கேட்டு பார்த்தேன். விலை ரொம்ப அதிகம் தான். ₹12,000 அது மாதிரி போட்டிருக்காங்க. பட்டு நான் டெஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங் என்ன கேட்டிங்கன்னா ₹12,000 போட்டு வாங்குவேனான்னு டவுட்டு தான். பட் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒர்த்து. இதுவும் ரிவ்யூ வரும். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஓவரால் பிக்சல் 10A ஸோ ஃபார் ஸோ குட்டுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில இது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பபாய்.